Hello students, இந்த வீடியோல நம்ம SHM as a projection of uniform circular motion இந்த டாபிக் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே இந்த சர்க்குலர் பாத் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு யூனிஃபார்ம் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது வித் சம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, இது வந்து நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்படி அசியூம் பண்ணோன்னா என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இனிஷியலி சப்போஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டிக்கிள் இந்த சர்க்குலர் பாத்தில் இப்படி மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, ஸோ மோஷன் பெர்ஃபார்ம் பண்ண போது நம்ம மேலிலேருந்து இப்படி லைட் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேலிலேருந்து லைட் ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து நம்ம இந்த லைனில் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ஓட ஷேடோ வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து நம்ம ஈஸியாக ப்ரூவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலி நம்ம என்ன அசியூம் பண்ணலாம், நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட ரொட்டேட் பண்ணுது. இன் வாட் டைரக்ஷன்? இன் clockwise direction. So particle rotates in clockwise direction with angular velocity omega. So இது வந்து UCM, uniform circular motion. Okay, இந்த particle ஓட shadow, so shadow of particle will perform SHM. ஓகே, இந்த SHM ஓட டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும்னா 2π/ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் SHM as ப்ரொஜெக்ஷன் ஆஃப் UCM. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கிள் அது வந்து UCM பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டிக்கிளோட ஷேடோ வந்து SHM பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ முதல்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னோட பார்ட்டிக்கிள் இங்கே இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பார்ட்டிக்கிள்லேருந்து கீழே இந்த லைன் ட்ரா பண்ணுவேன். ஓகே, இந்த லைன் ட்ரா பண்ணுவேன். ஸோ என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இந்த பாயிண்ட் 1ல இருக்கு. என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இந்த பாயிண்ட் 1ல இருக்கு. ஸோ அதோட ஷேடோ வந்து இங்கே இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இந்த பாயிண்ட் 2ல இருந்தால் கூட அதோட ஷேடோ வந்து இந்த சேம் ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி என்னோட பார்ட்டிக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இருக்கு, பாயிண்ட் 3. ஸோ அதோட ஷேடோ வந்து எங்கே இருக்கும்? அதோட ஷேடோ நம்ம பார்த்தோன்னா அதோட ஷேடோ வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதோட ஷேடோ வந்து இங்கே இருக்கும். ஸோ அட் பாயிண்ட் 3. அதே மாதிரி என்னோட பார்ட்டிக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், பாயிண்ட் 4. ஸோ அதோட ஷேடோ வந்து இங்கே கீழே இங்கே இருக்கும். ஸோ பாயிண்ட் 4. ஸோ நம் பார்ட்டிக்கிள் இங்கே இருந்தாலும் சரி, ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்தாலும் அதோட ஷேடோ வந்து இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இந்த பாயிண்ட் 5ல இருக்கு. ஸோ பாயிண்ட் 5ல இருந்தாலும் அதோட ஷேடோ வந்து இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்குன்னா அதோட ஷேடோ வந்து இங்கே இருக்கும். ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இங்கே பாயிண்ட் 3க்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட ஷேடோ வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ண போது
இந்த பாத்து ட்ராவல் பண்ணிருச்சு. ஆனால் எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ண போது அது வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஸோ சப்போஸ் பார்ட்டிக்கிள் வந்து 0.3லேருந்து 0.2க்கு போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இப்படி போகுது. ஸோ நம்ம அதோட ஷேடோ பார்த்தோன்னா 0.3யோட ஷேடோ எங்கே இருக்குது, 0.2வோட ஷேடோ வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா அதோட ஷேடோ வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து 0.2லேருந்து 0.4 போகுதுன்னா, இந்த மாதிரி 0.2லேருந்து 0.4 போகுதுன்னா அதோட ஷேடோ வந்து இந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் இருக்கு இல்லையா, ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மீன் பொசிஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மீன் பொசிஷனாக இருக்கும். ஸோ x ஈக்குவல் டு 0 மீன் பொசிஷன். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா மீன் பொசிஷன்லேருந்து பார்ட்டிக்கிள் மேக்ஸிமமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியும், இந்த 0.3 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ இது வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 0.3 வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். ஸோ இந்த 0.3 வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம 0.6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 0.6ஓட ப்ரொஜெக்ஷன் வந்து நான் எடுத்தேன்னா அது இங்கே வரும். ஓகே, ஸோ 0.6ஓட ப்ரொஜெக்ஷன் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த 0.6ம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆம்ப்ளிடியூடை ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அது வந்து நம்ம ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு சொல்கிறேன். ஸோ இந்த சர்க்குலர் மோஷனோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ சர்க்குலர் மோஷனோட ரேடியஸும் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நத்திங் பட் ஏ. ஓகே, ஸோ ஏ வந்து என்னது, ஏ வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எஸ்ஹெச்எம். Amplitude of SHM which is equal to radius of circular motion of circular path. Okay, so I hope இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சும்மா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு தியரி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த தியரி என்னது, ஒரு பார்ட்டிக்கல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம வந்து அதோட ஷேடோ எடுத்தோம்னா அதோட ஷேடோ வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதோட ப்ரூவும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் பியில் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ, அது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எஸ்ஹெச்எம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் வந்து நம்ம ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், ஸோ அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில், ஓகே, அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியோட
சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து ஆர் ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ ஒமேகா. ஓகே, அதே மாதிரி அதுக்கிட்ட வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர். இது வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இதுகிட்ட வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும், இன்வர்ட்ஸ் ஆக்சிலரேஷன் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஏக்கு ஈக்குவலா. ஓகே, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து டி ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்ட்ல டி ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட் பிக்கு வருது அட் டைம் ஈக்குவல் டு டி. ஓகே, இங்க வந்து டைம் ஈக்குவல் டு டி. ஸோ நம்ம தீட்டா என்னன்னு சொல்லலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டைம்ஸ் டி. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்தோம்னா, ஓகே இந்த கலர் வந்து விசிபிளா இல்லை, நான் வேற ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு பி டேஷ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பி டேஷ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டாவா இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நான் இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டாவா இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் தீட்டாவா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதோட காம்பனன்ட் தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஏன்னா எஸ்ஹெச்எம் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அலாங் ஒய் ஆக்சிஸ் இந்த லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு வந்து எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. ஓகே, எஸ்ஹெச்எம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் மட்டும்தான் நடக்குது. ஸோ அதோட வெலாசிட்டியும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கும், either positive x axis or negative x axis. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த a ஒமேகாவோட காம்பனன்ட் எடுக்க போறோம். ஸோ a ஒமேகாவோட காம்பனன்ட் நம்ம எடுத்தோம்னா ரெண்டு காம்பனன்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம பார்த்தோம்னா a ஒமேகா காஸ் தீட்டா. அடுத்த காம்பனன்ட் நம்ம பார்த்தோம்னா a ஒமேகா sin theta. ஓகே, ஸோ பார்ட்டிக்கலோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து a ஒமேகாக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதோட ஷேடோ வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஷேடோ வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகுது. ஓகே, இந்த காம்பனன்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா பார்ட்டிக்கல் இப்படி அப் அண்ட் டவுன், பார்ட்டிக்கல் இன் த சென்ஸ் பார்ட்டிக்கலோட ஷேடோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 3க்கு இப்படி மூவ் ஆகுதுன்னா அதோட ஷேடோ வந்து இப்படி மூவ் ஆகும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகலை, வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ நம்ம இந்த காம்பனன்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம். பார்ட்டிக்கலோட ஷேடோட வெலாசிட்டி வந்து இந்த காம்பனன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதோட ஷேடோட
வெலாசிட்டி வந்து a ஒமேகா cos தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஷேடோட ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஷேடோ வந்து வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ ஆக்சிலரேஷனும் நம்ம இப்படி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த காம்பனண்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த காம்பனண்ட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இந்த காம்பனண்ட் தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷனும் நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிடலாம். ஸோ ஆக்சிலரேஷன் நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கணும்னா இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் எவ்வளோ தீட்டாவா தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ நம்ம இந்த காம்பனண்ட் பார்த்தோம்னா இந்த காம்பனண்ட் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த காம்பனண்ட் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த காம்பனண்ட்டும் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ காஸ் தீட்டா along x-axis or horizontal component நம்ம பார்த்தோம்னா ஓகே இந்த காம்பனண்ட் நம்ம பார்த்தோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிக்கிள் ஓட ஆக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு? இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ? ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பார்ட்டிக்கிளோட பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த காம்பனண்ட் வச்சு நம்மளுக்கு இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் கிடச்சிரும். ஸோ பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஓகே இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஏ, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இது வந்து ஏ, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இது வந்து ஏ காஸ் தீட்டா, இது வந்து ஏ சைன் தீட்டா. ஸோ நம்ம இதை இங்கே எழுதிடலாம். ஸோ இது நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரித்தோம்னா ஹொரிசான்டல் காம்பனண்ட் வந்து ஏ சைன் தீட்டா, வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து ஓகே வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து ஏ காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா பொசிஷனோட வேல்யூ எவ்வளோ? ஹொரிசான்டல் காம்பனண்ட். ஸோ ஏ சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஒன்றொன்னா எழுதிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்ட்டிக்கிளோட பொசிஷன். ஓகே, இங்கே வந்து இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வந்து ஏ சைன் தீட்டா. ஸோ பொசிஷன் வந்து ஏ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தீட்டாவோட வேல்யூவும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க, ஒமேகா இன்டூ டி. ஸோ பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வந்து ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்ட்டிக்கிளோட சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கிள் ஸ்பீட் வந்து ஏ ஒமேகா, ஆனால் அதோட ஷேடோவோட ஸ்பீட் வந்து ஏ ஒமேகா காஸ் தீட்டா. ஸோ அதோட ஸ்பீட் வந்து ஏ ஒமேகா காஸ் தீட்டா இப்படி எழுதிக்கலாம். தீட்டாவோட வேல்யூ வந்து ஒமேகா டி. ஸோ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஓகே, அடுத்தது வந்து பார்ட்டிக்கிளோட ஆக்சிலரேஷன். ஓகே, இந்த சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கிள் கிட்ட ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும், ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்வர்ட்ஸ். ஆனால் அதோட ஷேடோ நம்ம பார்த்தோம்னா அதோட ஷேடோ கிட்ட வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் தீட்டா இந்த ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் தீட்டா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. ஸோ இது வந்து என்னது? ஷேடோ. ஓகே, இது எல்லாமே நம்ம ஷேடோக்கான பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே, அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபார்முலாவை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இனிஷியல் லெக்சர்ஸில் நம்ம பார்த்தோம் எஸ்ஹெச்எம்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை. வெலாசிட்டியோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? A omega cos
omega t plus phi. Acceleration ஓட general equation என்னது? omega square sin omega t plus phi. ஓகே, ஸோ இங்க நம்ம phi 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இக்குவேஷன்ல எல்லாம் இது வந்து என்னது? இது வந்து SHM ஓட ஜெனரல் இக்குவேஷன், ஜெனரல் இக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன்ல நம்ம வந்து phi 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த செட் ஆஃப் இக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஷேடோ வந்து SHM ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஈஸியா ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்னி ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. ஓகே, சப்போஸ் இந்த பாயிண்ட்ல பார்ட்டிக்கல் இருக்கு at point 1. ஸோ பார்ட்டிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்படி டிராவல் பண்ணுது. ஓகே, எப்படி டிராவல் பண்ணுது? டிராவல் பண்ணிட்டு இந்த பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் 2க்கு வந்துருச்சு. ஓகே, பாயிண்ட் 2லேருந்து இந்த பார்ட்டிக்கல் டிராவல் பண்ணுது இந்த மாதிரி. பாயிண்ட் 2லேருந்து டிராவல் பண்ணிட்டு பாயிண்ட் 3க்கு வந்துருச்சு. 3லேருந்து டிராவல் பண்ணுது. பாயிண்ட் 3லேருந்து டிராவல் பண்ணிட்டு இந்த பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் 4க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 4லேருந்து டிராவல் பண்ணுது இந்த மாதிரி. டிராவல் பண்ணிட்டு திருப்பி பாயிண்ட் 1க்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் இந்த பார்ட்டிக்கலோட டைம் பீரியட் வந்து t அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ time taken for particle to complete one rotation equal to t. Okay, so suppose inga வந்து time equal to 0. Okay, so particle வந்து point ட்ராவல் பண்ணிட்டு பாயிண்ட் 2க்கு வருது. ஸோ பாயிண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன? குவார்ட்டர் சர்க்கிள் 90 டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணுது. ஸோ குவார்ட்டர் சர்க்கிள்னா ஃபுல் சர்க்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 360 டிகிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கலுக்கு t டைம் ஆகுது. ஸோ 90 டிகிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கலுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ 90 டிகிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கலுக்கு t/4 டைம் ஆகும். ஸோ இங்கே டைம் ஈக்குவல் டு t/4 இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் 2லேருந்து பாயிண்ட் 3 வரைக்கும் போகணும்னா ஸோ இந்த ப்ராசஸ்லேயும் t/4 டைம் நடக்கும். ஸோ இங்கே டோட்டல் டைம் வந்து எவ்வளோ இருக்கும்? t/2. ஸோ t/4ல் நான் t/4 ஆட் பண்ணனா எனக்கு t/2 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் 3லேருந்து பாயிண்ட் 4 போகிறதுக்கு பார்ட்டிக்கலுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? t/4 டைம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்ட்டிக்கல் இங்கே வந்து டைம் டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கும்? 3t/4க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பாயிண்ட் 4லேருந்து பார்ட்டிக்கல் பாயிண்ட் 1 வர்றதுக்கு t/4 டைம் ஆகும். ஸோ இங்கே வந்து டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டைம் tக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ t ஈக்குவல் டு 0 பார்ட்டிக்கல் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் t ஈக்குவல் டு கேபிட்டல் T இந்த டைம்ல பார்ட்டிகல் வந்து திருப்பி சுத்தி அதே பாயிண்ட்டுக்கு வந்துருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டிகலோட ஷேடோ எப்படி டிராவல் பண்ணுது அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ t ஈக்குவல் டு 0 t ஈக்குவல் டு 0 அப்போ இந்த பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கும். ஓகே, இங்க இருக்கும். ஸோ t ஈக்குவல் டு 0 அப்போ பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கும். ஓகே, ஸோ t ஈக்குவல் டு t/4 ஆக போது பார்ட்டிகல் வந்து இங்க வந்துடும். ஓகே, ஸோ பார்ட்டிகல் வந்து 1 to 2 இப்படி வரும். பார்ட்டிகலோட ஷேடோ வந்து டிராவல் பண்ணிட்டு இங்க இப்படி வரும். ஓகே, ஸோ பார்ட்டிகலோட ஷேடோ நம்ம பார்த்தோம்னா இப்படி டிராவல் பண்ணிட்டு t ஈக்குவல் டு t/4 இங்க வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து 2லேருந்து 3 வரைக்கும் இப்படி போகும். ஆனா பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி போகும். ஸோ பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி டிராவல் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்ல டைம் எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த பாயிண்ட்ல டைம் வந்து t/2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கல் வந்து 3லேருந்து 4 வரைக்கும் இப்படி போகும். ஆனால் பார்ட்டிக்கலோட ஷேடோ நம்ம பார்த்தோம்னா பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி போகும்.
ஸோ பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி போகும். ஸோ 0.4 வந்ததுக்கப்புறம் பார்ட்டிக்கல் இன் டைம் எவ்வளோ இருக்கும்? ஸோ டைம் வந்து 3t/4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 4லேருந்து 1 வரைக்கும் பார்ட்டிக்கல் வந்து இப்படி ட்ராவல் பண்ணோம். ஓகே, ஆனால் பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஸோ பார்ட்டிக்கலோட ஷேடோ வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஸோ இங்கே வந்து டைம் எவ்வளோ? டைம் வந்து t = t. ஓகே, ஸோ SHM பண்ணுற பார்ட்டிக்கல் நம்ம பார்த்தோம்னா SHM பண்ணுற பார்ட்டிக்கல் எது? இந்த சேம் பார்ட்டிக்கலோட ஷேடோ தான் SHM பண்ணுது. ஓகே, ஸோ SHM பண்ணும்போது பார்ட்டிக்கல் இங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி போகுது, அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் இதே பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ t = 0 இந்த பார்ட்டிக்கல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுது, t = t/4 இங்கே வருது, t = t/2 இங்கே வருது, t = 3t/4 இங்கே வருது, அதுக்கப்புறம் t = T இந்த பார்ட்டிக்கல் திருப்பி இதே பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ SHM ஓட டைம் பீரியட் எவ்வளோ இருக்கு? ஸோ SHM ஓட டைம் பீரியடும் Tக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ UCM ஓட டைம் பீரியடும் T, SHM ஓட டைம் பீரியடும் T. ஓகே, ஸோ ரெண்டுத்தோட டைம் பீரியடும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் பீரியடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 2π/ω ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஒமேகா வந்து என்னது? இந்த பார்ட்டிக்கலோட ஆங்குலர் ஸ்பீட். ஓகே, ஸோ ஆங்குலர் ஸ்பீட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன தந்திருக்காங்க? ரைட் இக்குவேஷன் ஆஃப் SHM இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீனியர் SHM டயக்ராம் தந்திருக்காங்க. ஸோ அட் t = 0 என்னோட பார்ட்டிக்கல் வந்து x = 0 இந்த பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் x டைரக்ஷனில் போகுது. ஸோ நம்ம பார்ட்டிக்கலோட SHM இக்குவேஷன் எழுதணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ a அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ SHM ஓட ஜென்ரல் இக்குவேஷன் நம்ம எழுதலாம். ஸோ SHM ஓட ஜென்ரல் இக்குவேஷன் என்ன? x = a sin ωt + phi. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபையோட வேல்யூ தான் பேசிக்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு மெத்தட் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் வச்சு நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம முதல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் மேத்தமேட்டிக்கலாக இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ at t = 0 எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 = a sin ஒமேகா டைம்ஸ் 0 + phi அப்படின்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ 0 = a sin phi. ஓகே, ஸோ sin phi வந்து பேசிக்லி 0வாக இருக்கணும். ஸோ 0 to 2π இந்த ரேஞ்சில் phi வந்து 0 டிகிரியாக இருக்க போது, அதுக்கப்புறம் 180 டிகிரி. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ இருந்தால் தான் sin phi வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஆனால் எந்த வேல்யூ கரெக்ட்? phi வந்து 0 டிகிரியா இல்லைனா phi வந்து 180 டிகிரியா? ஓகே, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம இந்த டயக்ராம் வச்சுட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படின்னா முதல்ல ஓகே, ஸோ முதல்ல நம்ம வந்து phi வந்து 0 டிகிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ 0 டிகிரினா நம்ம ஆங்கிள் வந்து எப்போவுமே இங்கிலிருந்து தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ 0 டிகிரினா பார்ட்டிக்கல் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும். இங்கே இது வந்து நான் பொசிஷன் 1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து phi வந்து 180 டிகிரியாக இருக்க போது. ஓகே, 180 டிகிரியாக இருக்க போது பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷன் பர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகே, 180 டிகிரி. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பொசிஷன் 2 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பார்ட்டிக்கல் வந்து எப்போவுமே எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? பார்ட்டிக்கல் வந்து எப்போவுமே
clockwise directionல மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்ட்டிக்கலோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் ஒன்ல பார்ட்டிக்கலோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கும், ஏ ஒமேகா. ஓகே, அதே மாதிரி பாயிண்ட் டூல வந்து பார்ட்டிக்கலோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஏ ஒமேகா. ஓகே, ஸோ நம்ம இந்த பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் ஒன்ல வந்து பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். ஓகே, பாயிண்ட் டூலையும் பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு சுச்சுவேஷன்லையும் பார்ட்டிக்கலோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஆனால் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கணும்? பாயிண்ட் ஒன் எடுக்கணுமா, பாயிண்ட் டூ எடுக்கணுமா? ஓகே, ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது வந்து நம்ம இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதோட ப்ரொஜெக்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட் ஒன்ல நான் வெலாசிட்டியோட ப்ரொஜெக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு வந்து வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல கிடைக்கும், ஏ ஒமேகா. ஆனால் நான் பாயிண்ட் டூல வெலாசிட்டியோட ப்ரொஜெக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு வந்து வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல தான் கிடைக்கும், ஏ ஒமேகா. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க? கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன், ஓகே, இந்த டைரக்ஷன்ல தந்திருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு பாயிண்ட் ஒன்ல தான் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல கிடைக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளோட வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, ஏ ஒமேகா. ஓகே, ஸோ ஃபையோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஃபையோட வேல்யூ வந்து 0 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த இக்குவேஷனில் நம்ம ஃபைக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எஸ்ஹெச்எம்மோட இக்குவேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஓகே, அடுத்தது சேம் கொஸ்டின் தான். நம்ம எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அட் டி ஈக்குவல் டு 0 பார்ட்டிக்கலோட பொசிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்ஹெச்எம்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஸ்ஹெச்எம்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஓகே, ஸோ நம்ம போன கொஸ்டின்ல தான் பார்த்தோம். ஓகே, பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட சுத்தம். ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குன்னா அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏ ஒமேகா, ஏ ஒமேகா. ஸோ அதோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்தோம்னா ஓகே, அதோட ஷேடோவோட வெலாசிட்டியும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஏ ஒமேகா, ஏ ஒமேகா. ஓகே, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்லயும் தந்திருக்காங்க. ஸோ ஓகே, பார்ட்டிக்கல் வந்து இங்க இருக்குன்னா இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ? 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் என்னன்னு எழுதிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, பை வந்து ரேடியன்ல இருக்கு. ஸோ இது வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எஸ்ஹெச்எம்மோட இக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி டைரக்ஷன் தான் தந்திருக்காங்க. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு வழியாக சொல்லலாம். ஓகே, ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம், பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதோட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதோட காம்பனண்ட் நம்ம அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தோம்னா ஏ ஒமேகா தான் வரும். ஓகே, ஏன்னா மொத்தம் ஸ்பீடும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதோட காம்பனண்ட்டும் ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மீன் பொசிஷனில் வந்து எப்பவுமே ஸ்பீட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அந்த மேக்ஸிமம் ஸ்பீடோட வேல்யூ எவ்வளோ? ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் நம்ம பார்த்தோம்னா ஸ்பீடோட வேல்யூ எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஓகே, அது நம்ம இங்கேயும் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் கியூவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கியூவில் இந்த பார்ட்டிக்கல் இந்த சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் ஓட டான்ஜென்ஷியல் ஸ்பீட் பார்த்தோம்னா ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஸோ அதோட ஷேடோக்கான டான்ஜென்ஷியல் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதோட ஷேடோ வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதோட காம்பனண்ட் நம்ம எடுக்கணும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மொத்தம் வெக்டரே அலாங் ஒய் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அதோட காம்பனண்ட் வந்து 0வா இருக்கும், எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால இங்க வந்து
ஷேடோட ஸ்பீட் வந்து 0க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஷேடோட ஸ்பீட் நம்ம பார்த்தோம்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கூட நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இல்லைனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து ஸ்பீட் 0வாக இருக்கும். மீன் பொசிஷனில் ஸ்பீட் வந்து ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் 0வாக இருக்கும், மீன் பொசிஷனில் ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க, நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து அட் டைம் ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்ட் பீல இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் பீல இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதுதான் என்னோட மீன் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு. ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, மேலே இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம மேலே இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சோன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ற பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு அப்படி. ஓகே, அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டர் வரைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி ஒரு வெக்டர் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி. ஓகே, இது ஒரு 90 டிகிரி ப்ளஸ் இது ஒரு 90 டிகிரி ப்ளஸ் இது ஒரு 90 டிகிரி. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் π/2. ஓகே, அதுதான் இந்த ஆங்கிள். ஸோ எஸ்ஹெச்எம் ஓட ஜென்ரல் இக்குவேஷன் என்னது, எஸ்ஹெச்எம் ஓட ஜென்ரல் இக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஓகே, ஸோ நம்ம இங்கே ஃபைக்கு பதிலாக 3π/2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 3π/2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எஸ்ஹெச்எம் ஓட இக்குவேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க, நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இந்த பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு -a/√2ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அட் டைம் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம், இங்க இந்த ஷேடோ ஓட பாத்ல நம்ம பொசிஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸ் ஈக்குவல் டு -a/√2 வந்து இங்க எங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ் ஈக்குவல் டு -a/√2. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது, இந்த பாயிண்ட்லேருந்து ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படி ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிக்கணும். ஸோ நான் ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சேன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நான் பொசிஷன் பி அப்படின்னு சொல்றேன், இது வந்து பொசிஷன் கியூ அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து பாசிபிளி 2 லொகேஷன்ல இப்போதைக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து இங்க பொசிஷன் பில இருக்கலாம், இல்லைன்னா இங்க பொசிஷன் கியூல இருக்கலாம். ஓகே, எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் பியா கியூஆ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல நான் பாயிண்ட் பில வந்து டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். பாயிண்ட் கியூல வந்து டான்ஜென்ஷியல் ஸ்பீட் ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டைரக்ஷன்ல ஏ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஷேடோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டான்ஜென்ஷியல் ஸ்பீடோட காம்பனன்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இதோட காம்பனன்ட் நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல எடுத்தோம்னா இப்படி வரும். ஓகே, ஸோ இதோட காம்பனன்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, அதே மாதிரி அட் பாயிண்ட் கியூ இந்த டான்ஜென்ஷியல் ஸ்பீடோட காம்பனன்ட்ஸ் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி வரும்.
ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த காம்போனன்ட் தேவை கிடையாது அலாங் y ஆக்சிஸ். இந்த காம்போனன்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த காம்போனன்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 2 காம்போனன்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்னா நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ அட் பாயிண்ட் பி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. ஆனால் பாயிண்ட் கியூவில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. கொஸ்டின்லேயும் நம்மளுக்கு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஓகே, பாயிண்ட் கியூ தான் நம்மளோட பாயிண்ட். ஓகே, ஸோ பாயிண்ட் கியூ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, ஸோ பாயிண்ட் கியூ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் எவ்வளோ அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து a by root 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் a by root 2க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் a by root 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது நான் வரைஞ்சிக்கிறேங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், a by root 2க்கு ஈக்குவலாக இருக்கும். a by root 2க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து என்னது, இது வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், அது வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் சிம்பிள் ட்ரிக்னோமெட்ரி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூ நான் தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் தீட்டா, இது வந்து ஏ, இது வந்து a by root 2. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா சைன் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ எனக்கு வரும், a by root 2 divided by a. ஸோ 1 by root 2க்கு ஈக்குவலாக வரும். ஸோ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் பை பை 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து பை பை 2 ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 4க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பை பை 2, இது வந்து பை பை 2, இது வந்து எவ்வளோ பை பை 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபையோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், பை பை 2 ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பை ப்ளஸ் பை பை 4 ஆர் 5 pi by 4. So SHM ஓட ஜெனரல் equation எப்படி நம்ம எழுதிடலாம், x equal to a sin omega t plus 5 pi by 4. ஓகே, இப்படின்னு நம்ம equation-ஆ ஈஸியா எழுதிடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா, particle performs an SHM with a time period t and amplitude a. So find the time taken by particle to travel from x equal to 0 to x equal to a by 2. So இதை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ x equal to 0 இங்கே இருக்கு, x equal to plus a இங்கே இருக்கு, x equal to minus a இங்கே இருக்கு. ஓகே, ஸோ x equal to a by 2 இங்கே நடுவில் இருக்கும், x equal to a by 2. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியல் பொசிஷன் வந்து x equal to 0, ஃபைனல் பொசிஷன் வந்து x equal to a by 2. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லேருந்தையும் நம்ம மேலே ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். ஸோ x equal to 0னா, ஓகே, ஸோ x equal to 0னா எனக்கு இங்கே கிடைக்கும் x equal to a by 2னா, நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா என்னோட லைன் வந்து இப்படி வரும். ஓகே, ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் x equal to 0 அப்போ இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். x equal to a by 2 இருக்க போது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி என்னோட பார்ட்டிக்கல் வந்து இப்படி போகுது. ஓகே, இப்படி போயிட்டு a by 2க்கு வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, என்னோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே
என்னோட பார்ட்டிக்கல் வந்து இனிஷியலி இந்த பாயிண்ட் ஏல இருக்கு, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு பாயிண்ட் பிக்கு வருது இந்த மாதிரி. ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் ஏல இருக்குன்னா அதோட ஷேடோ இங்கே இருக்கும், பார்ட்டிக்கல் பாயிண்ட் பியில் இருக்குன்னா அதோட ஷேடோ வந்து இங்கே இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஏ டு பி இப்படி போச்சுன்னா அதோட ஷேடோ வந்து இப்படி போகும். ஓகே, ஸோ ஷேடோ தான் எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஷேடோ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு a/2 வரைக்கும் போகுது. ஸோ ஷேடோ வந்து இப்படி போகுது. ஸோ சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிகல் வந்து இப்படி போகும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா இனிஷியலி என்னோட சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிகல் வந்து இங்கே பொசிஷன் ஏல இருக்கு, ஃபைனலாக அது வந்து இங்கே இந்த பொசிஷன் பியில் இருக்கு. ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிகல் வந்து இந்த ஆங்கிள் தீட்டாவை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஆங்கிள் தீட்டா நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/2. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் a/2 தான் இருக்கும். ஸோ அது நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/2 இருக்கும், a/2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சானா, ஓகே, நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சானா இதுதான் என்னோட ஆங்கிள் ஆல்ஃபா, இது வந்து ஏ, இது வந்து a/2. ஓகே, ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு a/2 டிவைடட் பை a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 60 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ என்னோட எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் வந்து இப்படி போகுதுன்னா என்னோட சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் வந்து இப்படி போகும், 30 டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியடும் இந்த சர்க்குலர் மோஷனோட டைம் பீரியடும் சேமாக தான் இருக்கும். ஓகே, சர்க்குலர் மோஷனோட டைம் பீரியட் டீனா எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியடும் டீக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் வந்து 360 டிகிரி கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, டி டைம் ஆகுது. ஸோ 30 டிகிரி கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஸோ 30 டிகிரி கவர் பண்ணுறதுக்கு டி டிவைடட் பை 360 × 30. ஓகே, இவ்வளோ டைம் ஆகும். ஸோ இது வந்து t/12. ஓகே, ஸோ time taken by particle to travel from x equal to 0 to x equal to a/2 வந்து t/12 க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, I hope this is clear. ஓகே, ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து டைம் டேக்கன் பை பார்ட்டிக்கல் டு ட்ராவல் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு a/2 டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இனிஷியலி பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, ஃபைனலாக பார்ட்டிக்கல் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுது. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் நான் எடுத்தேன்னா எனக்கு ப்ரொஜெக்ஷன் இப்படி வரும். ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் இங்கே இருக்கும், எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிக்கல் வந்து இங்கே இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஆங்கிளும் பை சிமெட்ரி 30 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போனோன்னா என்னோட டைம் எவ்வளோ இருக்கும், t/12க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சேம் டைம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க, டைம் டேக்கன் பை பார்ட்டிக்கல் டு டிராவல் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு a/2 டு எக்ஸ் ஈக்குவல் டு a. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இங்கே இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு a இங்கே இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு a/2 இங்கே இருக்கு. ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கல் எப்படி போகுது, எக்ஸ் ஈக்குவல் டு a/2லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு a. ஓகே, இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொஜெக்ஷன் வரைய போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு a/2னா என்னோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா என்னோட ப்ரொஜெக்ஷன் இங்கே வரும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா at x equal to a/2 இருக்கும்போது என்னோட பார்ட்டிக்கல் இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கலாம்.
Pலையும் இருக்கலாம், Qலையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் x ஈக்குவல் டு a இருக்க போது ஒரே ஒரு பொசிஷன் தான் பாசிபிள். ஸோ இது வந்து நான் பாயிண்ட் p டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட பார்ட்டிக்கல் வந்து பியில் இருக்கா இல்லைன்னா கியூவில் இருக்கா, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா பார்ட்டிக்கல் வந்து a/2லேருந்து ஏக்கு போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, ஸோ நான் பிலேருந்து p டேஷ் போகிறேன்னா என்னோட ஷேடோ வந்து இப்படி மூவ் ஆகும், இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஆனால் நான் வந்து Qலேருந்து p டேஷ் இந்த டைரக்ஷனில் நம்ம போகலாமா, இந்த டைரக்ஷனில் நம்ம போக முடியாது. ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டிக்கல் வந்து எப்போவுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இப்படி ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகாவோட ரொட்டேட் ஆகணும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து இப்படி மட்டும்தான் போக முடியும். ஓகே, இந்த டைரக்ஷனில் பார்ட்டிக்கல் போக முடியாது. ஸோ பாயிண்ட் பி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து இப்படி போக முடியாது, ஏன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பார்ட்டிக்கலால் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் கியூக்கு போகுது. ஓகே, ஸோ நம்ம டைம் எவ்வளோ ஆகுது அது கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இனிஷியலி என்னோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குது, ஃபைனலாக நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு. ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து பிலேருந்து p டேஷ் வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸும் a/2 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து a. ஓகே, இது வந்து a/2. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சேன்னா, ஓகே இதை பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியல. ஓகே, ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஓகே, நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சேன்னா இந்த ஆங்கிள் தீட்டா, இது வந்து a/2, இது வந்து a. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம், cos θ ஈக்குவல் டு a/2 டிவைடட் பை a, அதாவது 1/2. ஸோ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், தீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து கம்ப்ளீட் சர்க்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது 360 டிகிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் t ஆகுது. ஸோ பார்ட்டிக்கல் வந்து 60 டிகிரி ட்ராவல் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 60 டிகிரி ட்ராவல் பண்ணோன்னா எவ்வளோ டைம் ஆகும். ஸோ 60 டிகிரி ட்ராவல் பண்ணோன்னா t டிவைடட் பை 360, சாரி t டிவைடட் பை 360 டைம்ஸ் 60. ஸோ பார்ட்டிக்கலுக்கு வந்து t/6 டைம் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது, t/6. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு t/6 டைம் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே என்ன தந்திருக்காங்க, டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் x ஈக்குவல் டு -a/√2 டு x ஈக்குவல் டு a/2. ஸோ இந்த பொசிஷன் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ இது வந்து x ஈக்குவல் டு 0, இது வந்து x ஈக்குவல் டு +a, இது வந்து x ஈக்குவல் டு -a, இது வந்து x ஈக்குவல் டு -a/√2 இங்கே இருக்கும், x ஈக்குவல் டு a/2 இங்கே இருக்கும், x ஈக்குவல் டு a/2 இங்கே இருக்கும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், முதல்ல வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் வரைய போகிறோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன், இது வந்து அடுத்த ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 1, 2, 3 and 4. ஓகே, ஸோ இது வந்து P, இது வந்து P டேஷ், இது வந்து Q, இது வந்து Q டேஷ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் பார்ட்டிக்கல் போகுதோ அது நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க, x ஈக்குவல் டு -a/2லேருந்து x ஈக்குவல் டு a/2. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இந்த டைரக்ஷனில் எப்படி ட்ராவல் பண்ணுது. ஓகே, பார்ட்டிக்கல் வந்து இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது.
ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் கியூலேருந்து பீக்கு போனால், பார்ட்டிக்கல் வந்து கியூலேருந்து பீக்கு இப்படி ட்ராவல் பண்ணால் அதோட ஷேடோ வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஓகே, ஆனால் ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ பார்ட்டிக்கல் வந்து கியூ டேஷ்லேருந்து பி டேஷ் இந்த டைரக்ஷனில் எப்படி போகலாமா? இந்த டைரக்ஷனில் பார்ட்டிக்கல் ரொட்டேட் பண்ண முடியாது, ஏன்னா இப்படி ரொட்டேட் பண்ணால் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆனால் நம்மளுக்கு தெரியும், நம்ம இனிஷியலாகவே என்ன கண்டிஷன் அசியூம் பண்ணோம்? பார்ட்டிக்கல் வந்து எப்போவுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட பாத் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும்? கியூலேருந்து பி வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் வந்து கியூலேருந்து பிக்கு ட்ராவல் பண்ணால் அதோட ஷேடோ வந்து இப்படி ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஷன்லேயும் தந்திருக்காங்க. பார்ட்டிக்கிள் வந்து இப்படி தான் எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸை சென்டரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/2 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளோ இருக்கும்? a/2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸும் a/2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். a/2. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கும். நம்ம போன ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/√2 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் a/√2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? a/√2. ஓகே, இது வந்து எவ்வளோ? இது வந்து a, இது வந்து a/√2. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து a, இது வந்து a/√2. இந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம்? இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம்? cos theta equal to a/√2 divided by a. ஸோ a கேன்சல் ஆயிரும், 1/√2 எனக்கு கிடைக்கும். ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த ஆங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. ஓகே, ஸோ வாங்க இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் 105 டிகிரி. ஸோ இது எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோன்னா 75 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ 360 டிகிரி கவர் பண்ணுறதுக்கு டைம் t ஆகுது. ஸோ அப்படின்னா 75 டிகிரி கவர் பண்ணுறதுக்கு t டிவைடட் பை 360 டைம்ஸ் 75 ஆகும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா இவ்வளோ டைம் ஆகும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து கியூலேருந்து பி வரைக்கும் போகுது. ஸோ அப்படின்னா அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படி போகும். ஓகே, மைனஸ் a/√2லேருந்து a/2 வரைக்கும் இப்படி போகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.